நம்மளோட தாட்ஸுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது. அது பாசிட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த தாட்ஸுக்கு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய விஷயத்த அவுட்டர் ரியாலிட்டியிலேருந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளோட லைஃபாக க்ரியேட் பண்ணும். எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அதெல்லாம் வெளியே தள்ளி விட்டு நம்மளோட லைஃப்பை விட்டு போக வச்சிரும். ஸோ இப்படி தான் இந்த தாட்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம மெஜாரிட்டி நமக்கு வேணாம் அப்படின்ற தாட்ஸை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 95% நம்மளுடைய ஆழ் மனதிலிருந்து நம்மளுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா 95% நமக்கு என்ன எண்ணங்கள் வருதுன்றது நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை ஒரு நாளைக்கு. அப்போ அந்த 95%த்தில் இப்போதைக்கு ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா 90% பீப்புள்ஸுக்கு நெகட்டிவான திங்கிங்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு, நெகட்டிவான தாட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இது மூலமாக நெகட்டிவ் திங்கிங் போய் அவங்களோட லைஃப்பில் நெகட்டிவாக நிறையா விஷயங்கள் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. இதனால தான் அவங்க லைஃப் ரொம்ப நெகட்டிவாக போகிறது. அதிகமாக டிப்ரெஷனில் இருப்பாங்க, அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அதிகமாக நெகட்டிவான விஷயத்தில் இருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ஒரே ஒரு சின்ன நெகட்டிவான தாட்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் தாட் தான் மல்டிப்ளை ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறாங்க, பெரிய ஒரு நெகட்டிவான. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் போக விட்டுட்டோம் அப்படின்னா, இதில் நம்ம திங்க் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு வைப்ரேஷனும் நம்மளோட லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஹெல்த் இஷ்யூ வரலாம், இல்லை ஏதாவது ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரலாம், ஜாபில் ஒரு ப்ராப்ளம் வரலாம், பிஸ்னஸில் ஒரு ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரலாம். அதே இது நெகட்டிவில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இது அப்படியே நமக்கு பாசிட்டிவில் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம நெகட்டிவில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர பாசிட்டிவில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி நம்மளுடைய ஆழ்மனதை இன்னும் பழக்கப்படுத்தலை, அதுக்கு இன்னும் பயிற்சி பண்ணலை. ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம திங்க் பண்ணால் அது அப்படியே மல்டிப்ளை பெருசாக போயிடுது. இதை அப்படியே ஒரு ஸ்னோ பால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்னோவில் ஒரு சின்ன பால் அப்படி உருட்டி இப்படி வச்சுருந்தோன்னா, அது திரும்ப ஸ்னோவில் உருட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்னோ பால் பெரிய பால் ஆயிரும். இன்னும் உருட்டிக்கிட்டே இருந்தால் அது பெரிய பால் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்மளோட தாட்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த தாட்ஸும் மைண்டுக்குள்ளே போடுறோமோ அது ரோலாகி எக்ஸ்பேண்ட் ஆகும், திரும்ப ரோலாகி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும், அவேர்னஸ் கொண்டு வர வரைக்கும் அது சுற்றி பெரிய ஒரு பாலாக க்ரியேட் ஆயிரும். அது பாசிட்டிவ்னாலும் சரி, நெகட்டிவ்னாலும் சரி. இது வரைக்கும் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் இந்த தாட்ஸ் நெகட்டிவாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. நெகட்டிவாக தான் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நெகட்டிவாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயமும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், ப்ராப்ளமும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இது நெகட்டிவ் ஒர்க் ஆகுதுன்னா ஏன் பாசிட்டிவ் ஒர்க் ஆகாது? இதை ஏன் நான் பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது? கரெக்ட். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ண போகிறது? எப்போல்லாம் நமக்கு டைம் இருக்கோ ஃப்ரீ டைமில் மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. டிரைவ் பண்ணும்போது, நடக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது இதை பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பீங்க, பிரேக்கில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பீங்க, இல்லை ஒர்க் போயிட்டு வந்து, ஆஃபீஸ் போயிட்டு வந்து, காலேஜ் போயிட்டு வந்து, ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க டைமில் பாசிட்டிவாக ஏதாவது வாலண்டியராக திங்க் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு 1 lakh நமக்கு கிரெடிட் ஆனால் எப்படி இருக்கும்? அந்த 1 lakh வச்சு நம்ம என்னென்ன வாங்கலாம்? அந்த பொருள் வாங்கலாம், இந்த பொருள் வாங்கலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம். சடனாக நம்ம வெக்கேஷன் போனால் எப்படி இருக்கும்? அந்த ஊருக்கு போனால் எப்படி இருக்கும்? இங்கே போனால் எப்படி இருக்கும்? பிஸ்னஸில் திடீர்னு இவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் எப்படி இருக்கும்? பிஸ்னஸ் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? ஸோ பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. இல்லை ரிலேஷன்ஷிப் டக்குன்னு வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்க கூட வெளியே போனால் எப்படி இருக்கும்? அவங்க கூட மேரேஜ் ஆகிட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான பாசிட்டிவான தாட்ஸை அடுக்கடுக்காக நம்ம கொண்டு போகணும். இது ஆரம்பத்தில் நம்ம வாலண்டியராக பண்ணி அதுக்கு பழக்கப்படுத்தணும். எதுக்கு? நம்மளுடைய ஆழ் மனதுக்கு பழக்கப்படுத்தணும். அப்படி பழக்கப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த தாட்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் வந்து ஆழ் மனதில் பதிய ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே நம்ம பாசிட்டிவாக அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எஃபோர்ட்லெஸ்ஸாக பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பாசிட்டிவான பால் பெருசாயிரும். அப்போ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் பெருசாயிரும். அப்போ எல்லாமே நமக்கு நல்ல விதமாக தான் நடக்கும். அப்போ இந்த பாசிட்டிவாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னா, ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அது உங்களோட ஹெல்த்தாக இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களோட ஃபினான்ஷியல் லைஃப், ஜாப், பிஸ்னஸ் எதா வேணா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி மெட்டீரியல் திங்ஸ், ஒரு கார் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குறது, அது வேணா இருக்கலாம். உங்களோட பர்பஸ், ஸோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது மேட்டர் கிடையாது. அதை நீங்கள் ஒட்டி அதுக்கு ரிலேட்டிவான பாசிட்டிவ் தாட்ஸை அடுக்கடுக்காக நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே போகணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆகும், ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வராது, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 7 நாள், அடுத்து 10 நாள், 15, 21 நாள்
அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுடைய ஆழ் மனதில் பதிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் சும்மா உட்காந்துருப்பீங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நீங்கள் சும்மா இருப்பீங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். ஆனால் இப்போ நமக்கு என்ன வந்துட்டு இருக்கு, சும்மா இருக்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் வருது. அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வேறு யார் மேலேயாவது பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது, பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன், ஆழ்மனதில் நெகட்டிவான பதிவுகள் இருக்கனால அந்த நெகட்டிவான தாட்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆழ்மனத பதிவை நம்ம மாற்றி அதில் ஒரு பாசிட்டிவான ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 21 நாளுக்கு அப்புறம் இல்லை அதில் பாசிட்டிவான ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், சும்மா உட்காந்துருக்கும் போது டக்குன்னு 1 லட்சம் வந்தால் எப்படி இருக்கும், மைண்ட் அதுவாக யோசிக்க ஆரம்பிக்கும். சன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்தால் எப்படி இருக்கும், மைண்ட் அதுவாக யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் கூட டக்குன்னு அவங்க கால் பண்ணிட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சு இது அப்படியே ரிப்பீட்டட் ஆகி ஒரு பெரிய ஸ்னோபாலாக பெரிய பாசிட்டிவிட்டியாக மாறிடும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட லைஃப்பில் ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட ஹெல்த், மணி, ரிலேஷன் மெட்டீரியல் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு 16 கோர்சஸ் இருக்குது, அது அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 16 கோர்சஸ் இப்போ வெறும் 598 தான் நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம். அண்ட் அது போக அப்கமிங்கில் ஒரு லைவ் கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது வெறும் 99 தான். 7 days லைவ் கிளாஸ், October 1 7 வரைக்கும், மார்னிங் 5 to 6 AM பேட்ச், அதே மாதிரி நைட் 9 to 10 PM நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயோ அதில் ஒரு பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம். 7 days கான்சியஸ்னஸ் ரிலேட்டட் டு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த பாசிட்டிவாக கான்சியஸாக இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்மளோட மொத்த லைஃப்பையும் பாசிட்டிவாக கிரியேட் பண்ணி நம்மளோட டெஸ்டினியை நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த லைவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரெக்கார்டு கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லைவ்லையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். நம்மளோட சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் அந்த கண்டென்ட்டையும் நீங்கள் பாருங்கள். Bye.